பர்த்டே பாய் ரெடியா? வணக்கம். நான் தான் உங்கள் சௌமியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். நிறையா பேர் நிறையா விஷஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. அண்ட் இன்றைக்கி பர்த்டே விலாக் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ பர்த்டே முன்னாடி நாள் கொஞ்சம் ஷாப்பிங்கில் இருந்து இந்த 2 நாள் நாங்கள் எப்படி ஜாலியாக செலப்ரேட் பண்ணோம் அப்படின்றத தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். ஸோ சாட்டர்டே தான் வந்து பர்த்டே. ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு நாங்கள் வந்து சின்னதாக ஒரு ஷாப்பிங் மாதிரி போயிருந்தோம். எப்பவுமே பர்த்டேக்கு வந்து கிஃப்ட்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வேலைக்கெலாம் போனால் நம்ம வந்து நம்ம ஓன் மணியில் கொடுக்கலாம். பட் ஆனால் வந்து நம்ம மோஸ்ட்டாக ஹோம் மேக்கராக இருக்க நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க கொடுக்குற காசை கொஞ்சம் கொஞ்சமாக சர்வ் பண்ணி வச்சுட்டு அவங்க பர்த்டேக்கு அந்த மாதிரி தான் வாங்கி கொடுப்போம். இந்த தடவை ஸோ நானாக வந்து ஏர்ன் பண்ண மணியில் தான் அவங்களுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்தேன். அதில் வந்து எனக்கு செம்ம ஹாப்பி. இதையே இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஹோம் மேக்கராக நம்ம இருக்கிறோம், நமக்கு நம்மளோட கெப்பாசிட்டி என்ன நமக்கு தெரியாமலே போயிடுது. ஸோ உங்களால் கண்டிப்பாக வீட்டில் இருந்தபடியும் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ ஏன்னா நம்மளால் முடியாது, வெளியே போனாதான் அப்படின்னு இருக்கிறவங்க வீட்டில் இருந்தும் நீங்கள் சின்ன சின்னதாக உங்களுக்குன்னு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணுங்கள். அதை வச்சுட்டு நம்ம சின்னதாக நமக்குன்னு வேண்டியதை நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நாங்கள் வந்து வெள்ளியில் வந்து காப்பு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு டேவே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டிங்க வந்து காப்புலாம் பார்த்தோம். ஸோ எப்படி இருக்குது, அதோடய ப்ரைஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எப்பயுமே ஒரு தடவை வாங்குறீங்கன்னா 2-3 கடையை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்குங்க. அதுக்கப்புறம் இந்த ஆன்டிக்கில் வந்து கொலுசுலாம் இங்கே இருந்துச்சு. பட் ஆனால் என்னோடய சைஸ் இல்லை சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து செருப்பும் கிடைக்காது, கொலுசும் கிடைக்காது. ஏன்னா என்னோடய கால் ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால தான். அண்ட் அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி 2-3 கடை பார்க்கலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஸோ பர்த்டேக்கு நான் அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்துருந்தேன். அதனால் சரி ஓகே உனக்கும் நான் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன், பர்த்டே அன்றைக்கி நீங்களும் புதுசாக போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரெஸ் எடுத்தோம். இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா திவால் எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து காலேஜ் படிக்கும்போது, நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது இந்த ஷாப்பில் வந்து ஒரு தடவை வாங்கியிருக்கேன். இங்கே வந்து காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. நான் அப்போ வாங்கும்போது காஸ்ட் வந்து அதிகமாக தான் இருந்துச்சு. அதனால இந்த மாதிரி பெரிய பெரிய ஷோரூம்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தோணுன்னா, இங்கே ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும். பட் ஆனால் அங்கேயும் நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸ்லேயும் நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு அந்த தாட்டில் தானே பார்ப்போம். அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு போகணும்னு தோணுச்சுன்னா அந்த கடைக்கு கண்டிப்பாக போங்க. இந்த கடை ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லிகிட்டே நான் பல வருஷம் இதுக்குள்ளார போகவே இல்லை. ஆனால் இதுக்குள்ளார போயிட்டு நான் ஒரு லாங் டாப்பும் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் எடுத்திருந்தேன். ஸோ அதெல்லாமே வந்து நாளைக்கு நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ இங்கே 2 பேருக்கும் வந்து ஓகே அப்படின்ட்டு வாங்கியாச்சு. ஸோ அவரோட பர்த்டேனா எங்களுக்கும் அது வந்து புது ட்ரெஸ் தான் எடுத்து கொடுப்பாரு. ஸோ அதுதான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபாதரோட கரெக்டாக அந்த ஃபுல்ஃபில் வந்து செம்மையாக இருக்கும். நாங்கள் வந்து நைட்டே டெக்கரேஷன்லாம் பண்ணலாம் சொல்லிட்டு சிம்பிளாக எப்பயுமே என் தம்பி தான் எல்லாமே பண்ணுவான். அவன் இல்லை அதனால நானும் தனியாகவும் சேர்ந்து தான் வந்து டெக்கரேஷன் பண்ணலாம் சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ மொட்டை மாடியில் சின்னதாக ஒரு பார்ட்டி மாதிரி வைக்கலாம், நம்ம ஜாலியாக கேக் வெட்டுறதுக்காக. அதுக்காகவே முன்னாடி மீஷோவில் இந்த மாதிரி சின்ன சின்ன லைட்லாம் பேட்ரியில் ஆன் ஆகுற மாதிரி வாங்கிக்கிட்டேன். பிகாஸ் வந்து மாடியில் கேண்டில்லாம் ஏற்ற முடியாது, அந்த லைட்லாம் கொண்டு வர முடியாது, அது ஒன்று. அதுக்கப்புறம் பர்த்டே செட்டப்புக்காக இந்த ஹாப்பி பர்த்டே வேர்ட்ஸு, பலூனு அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். அண்ட் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக சின்னதாக ஒரு ரோஸ் மாதிரி வாங்கியிருந்தேன். இதுக்குள்ளே தான் ரிங் வச்சு கொடுக்கறதுக்காக அதை பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த கார்னராக சூஸ் பண்ணிக்கிட்டோம். நானும் பாப்பாவும் தான் இருந்தோம். அவங்க அப்பா வந்து கொஞ்சம் வேலையாக வெளியே போகிறேன்னு சொன்னதுனால அவருக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் தான் எங்களோட வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தோம். கீழே வந்து மேட் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த உடன் ஸ்டாண்ட் வச்சுருப்பேன்ல கேண்டில் வைக்கிறதுக்காக, அந்த ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வந்து ஒரு கார்னர் அதில் தான் கேக் வைக்கலாம் சொல்லிட்டு அதையும், அண்ட் 2 லேம்ப் வச்சுருப்பேன். அதுக்குள்ளே அந்த குட்டி குட்டி லைட்டை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா பலூன்லாம் ஊத ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ தன்யஸ்ரீ தான் எல்லாமே பண்ணது. அது எங்கள் 2 பேருக்கும் செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு.
அண்ட் இந்த மாதிரி டெக்கார் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நாங்களே எங்களுக்காக பண்ணது வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு, அண்ட் ஜாலியாகவும் இருந்தது. சிம்பிளாக ஒன்றுமே இல்லை, 2-3 திங்ஸ் மட்டும்தான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை வச்சு எந்த அளவுக்கு அழகாக எங்களால் மேனேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டோம். பலூன் ஊதுறதுக்கு மட்டும் அந்த காற்றடிக்கிற பம்ப் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஊதிக்கிட்டோம். அண்ட் சின்னதாக அந்த பெட்ஷீட்டை மட்டும் மேலே வந்து கவர் பண்ணிவிட்டு அந்த ஹாப்பி பர்த்டேவை அந்த ஒரு த்ரெட்டு கொடுத்துருவாங்க, அதில் நீங்கள் கோத்துட்டு அதை வச்சிட வேண்டியதான். அது கூடவே ஒரு எல்இடி லைட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் இந்த லைட்டிங் தான் உங்களுக்கு வந்து அந்த பார்ட்டி லுக்கை வந்து எடுத்து கொடுக்கும். அதனால் அந்த சின்னதாக வாங்கி வச்சுக்கோங்க. நான் வந்து அந்த 12 பீசஸ் வந்து தீபம் மாதிரி அது வாங்கியிருந்தேன். அண்ட் தன்யஸ்ரீ வந்து அந்த பார்ட்டி லுக்குக்கு வந்து அவங்க ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அவங்களே எல்லாமே பண்ணது, பலூன் ஊதுனது, லைட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணது. அவங்க அப்பா வர்ற வரைக்கும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தால் நாங்கள் ஒரு 10 மணிக்கெலாம் இதை வந்து 9:30க்கெலாம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா பாப்பா வந்து அவள் தூங்கிடுவா அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இதை மட்டும் நாங்கள் சர்ப்ரைஸாக ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதுதான் சர்ப்ரைஸ் அப்படின்னு அவள் நினச்சிட்டு இருந்தா. ஆனால் அதுக்கப்புறம் கேக் வெட்டிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த பிளான்லாம் இருந்துச்சு. ஸோ சின்னதாக ஒன்று தான். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிலோ 100 rupees அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணி வாங்கி வச்சுருந்தேன். ஒரு 2-3 திங்ஸ் வெளியே வாங்கினேன், மற்றதெல்லாம் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிவிட்டு அழகாக வந்து டெக்கரேஷன் முடிச்சாச்சு. இதுதான் நாங்கள் சிம்பிளாக பண்ண ஒரு டெக்கரேஷன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் இது டெக்கரேஷன் வச்ச உடனே தன்யஸ்ரீ வந்து பாட்டு வச்சாங்க. என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல்லலாம் பாட்டுவாங்கள்ல, ஹாப்பி பர்த்டேக்கு ஒரு பாட்டு, நீண்ட நீண்ட காலம் வாழ்க, அதை போட்டுட்டு அவங்க அப்பாவுக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவரும் வந்த உடனே கண்ணு மூடிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்கரேஷன் எல்லாத்தையுமே காட்டிட்டு, அண்ட் அதுக்கப்புறம் 2 பேரும் செம்மையாக டான்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிருந்தாங்க. கொஞ்ச நேரம் நல்லா ஜாலியாக விளாட்னாங்க. அதுக்கப்புறம் தன்யஸ்ரீ போயிட்டு கேக் ஏன் வாங்கிட்டு வரல சொல்லிட்டு அவங்க அப்பாகிட்ட அழ ஆரம்பிச்சிட்டா. ஆக்சுவலாக நான் வந்து கேக் வாங்கி ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். உங்களுக்கு தானே பர்த்டே, ஏன் கேக் வாங்காமல் வந்தீங்க, கேக் வெட்டணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் அழுதுட்டு கொஞ்ச நேரம் வந்து தூங்கிட்டா. ஸோ கொஞ்ச நேரம் தூங்கிட்டா. கேக் நான் சொன்ன கேக் வந்து மாமாவோட ஃப்ரெண்டு வாங்கிட்டு வராங்க, வந்த உடனே நான் நம்ம வெட்டலாம் அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் கொஞ்ச நேரம் அழுதுகிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டா. அண்ட் சரின்ட்டு அவளை கொஞ்ச நேரம் சமாதானப்படுத்தி வச்சுட்டு அண்ட் ஜாலியாக இருந்துச்சு. சீரியஸாகவே நாம் இருவர் நமக்கு ஒருவர் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நாங்கள் ஜாலியாக விளாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அழுதுகிட்டு அப்புறம் கிஃப்ட்லாம் எங்கே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. அதை விட என்னென்னா அவளுக்கும் அது கிஃப்ட் கொடுக்கணும், அவள் தான் கேக் கட் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவள் அதை இது பண்ணிகிட்டே இருப்பாள். சரி ஓகே, 11 o'clock ஆகிடுச்சு. அதுக்கு மேலே தூக்கம் வருதுன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டா. அப்புறமா சரி பரவாயில்ல, 12 மணிக்கு தான் வெட்டணும்னு இல்லை, நம்ம முன்னாடியே வெட்டிடலாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தன்யஸ்ரீவை எழுப்பி கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக ஒரு 11 o'clockலாம் வெட்டிட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் அவள் தூங்கிடுவா, அப்போ அழ ஆரம்பிப்பா. ஸோ அதனால் அண்ட் அவருக்காக நான் ஒரு ரிங் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ரிங்கை வந்து இந்த ரோஸ் ஸ்கூலில் தான் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். என்னோடய பேர் போட்டு கோல்டு ரிங் தான் இது. ஸோ அது வச்சுருந்தேன். அண்ட் பக்கத்துலேயே இந்த ஃபயர் வர மாதிரி ஒரு கேண்டில், ஸோ இது வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து என் தம்பியோட ஃப்ரெண்டு தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. எதுவுமே அவருக்கு தெரியாமல் எல்லாமே சர்ப்ரைஸாக இருந்தது. அதனால் அவருக்கு தெரியாமல் என்னென்னலாம் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு டெக்கார் பண்ணுறது எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டேன். கேக்கு என் தம்பியோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்து வைக்க சொல்லிட்டேன். சாக்லேட் ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் கேக் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படியே வச்சுட்டு நாங்கள் வந்து எங்களோட பர்த்டே செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்துச்சு. சீரியஸாகவே ஜாலியாக இருந்தது. தன்யா அவங்க அப்பா வந்து எங்களுக்காக நிறையா எஃபர்ட் எடுப்பார். ஸோ இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுறதுலேருந்து எங்களுக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரியிலேருந்து எங்கள் ஆஃப்டர் மேரேஜ் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்காக நிறைய பண்ணுவார். அவருக்கு வந்து சிம்பிளாக எதுவுமே பண்ணாமல் விடக்கூடாதுன்ற ஒரே ரீசனுக்காக ஸோ எங்களால் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாமே ட்ரை பண்ணி அவரை ஜாலியாக பார்த்துக்கிட்டேன். ஏன்னா அவங்க வந்து நமக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கும் நம்மளோட எஃபர்ட்டை கொடுத்தோன்னா தான். ஸோ நம்ம லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோன்னா அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடணும். ஸோ லவ்வை பொறுத்த வரைக்கும் நான் வச்சுருக்கேன், உனக்கு உன் மேலே எனக்கு பாசம் இருக்குது அப்படின்றத நம்ம மனசில் வச்சுருந்தா தெரியவே தெரியாது. ஸோ அது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம ப்ரூவ் பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் எங்கே வாங்கணும்னு அவருக்கு தெரியாது, எல்லாமே எப்படி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் நான் எங்கே போனாலும் அவர் கூட தான் போவேன், என்ன வாங்கினாலும் அவர் கூட தான் போய் வாங்கிட்டு வருவேன். பட் ஆனால் எதுவுமே தெரியாமல் அதெல்லாம் வாங்கிட்டோம். ஆனால் ரிங் மட்டும் அவருக்கு தெரியும், பிகாஸ் நான் அவர் கூட்டிகிட்டு போய் தான் அளவுலாம் வாங்கினேன். அதனால் அவருக்கு வந்து தெரியும். அப்புறமா தன்யா தான் எல்லாமே போட்டால் அதுலேயும் அவள் அழ ஆரம்பிச்சிட்டா.
அப்பாவுக்கு மட்டும் கோல்டு ரிங் வாங்கி கொடுத்துருக்கீங்க, எனக்கு மட்டும் சில்வரில் 2 ரிங் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பித்தா. ஏன்னா நான் அவளும் இதை கேட்பான்னு எனக்கு தெரியும், அதனால் சில்வரில் தான் வாங்கி கொடுத்துருந்தேன். சரி ஓகே, அன்றைக்கி நைட் அதோட முடிஞ்சிருச்சு. அதோட படுத்து தூங்கியாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 1:30க்கு தான் படுத்து தூங்கணும். காலையிலே எல்லா வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஒரு பனானா ஸ்மூத்தி மட்டும் போட்டு கொடுத்துட்டேன். ஏன்னா காலையிலே பர்த்டே பாயை வந்து பசியோடு வைக்கக்கூடாது சொல்லிவிட்டு, ஏன்னா எழுந்ததே ஒரு 8 மணி. அதுக்கப்புறம் திரும்ப நம்ம வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூலாம் போட்டு வச்சுட்டு அந்த காலையில் சாமி வீட்டில் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாரையும் பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை நான் ஸ்கிப் பண்ணிக்கிட்டு தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் மற்ற வேலை எல்லாமே அப்படியே ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டே இருந்தோம். தன்யஸ்ரீ வந்து தூங்கிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க படுத்ததே பார்த்திங்கன்னா ஒரு 11:30 மேலே ஆகிடுச்சு. ஏன்னா அவள் வந்து 10 மணிக்கு படுத்தாலே காலையில் 10 மணிக்கு தான் எழுந்திருப்பாங்க. அதனால் அது ஒரு வேலையாக அவளை அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து அப்புறம் எழுப்பி அவளை ரெடி பண்ணிட்டேன். அண்ட் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே பூலாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி வந்து முருகருக்கு நிறையா பூ எங்கள் பெருமா வீட்டிலேருந்து பூத்ததுன்னு சொல்லி நிறையா கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்தையுமே அழகாக கட்டி போட்டுட்டு செம்ம வாசனையாக இருந்துச்சு. அப்படியே அந்த ரூமே செம்ம வாசனையாக இருந்தது. இது வந்து உலாந்த மல்லி, உங்கள் சைடில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல, இங்கே வீட்டிலே பூக்கும்ல அந்த பூ. அதுக்கப்புறம் ஒருத்தவங்களாம் ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபாஸ்ட்டு ரெடியானது பார்த்திங்கன்னா தன்யஸ்ரீ மேடம் தான். ஸோ அவங்களோட அவுட்ஃபிட் வந்து நான் திவாவில் தான் எடுத்திருந்தேன். 1400 rupees, 450 சம்திங். செம்மையாக இருந்துச்சு, செம்ம லுக்காக இருந்தது. உங்களோட குழந்தைங்களுக்கு வெஸ்டர்ன், அது வந்து நல்லா மாடர்னாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னா ஸோ இந்த மாதிரி மாடல் வந்து நல்லா இருந்தது. நல்லா சூப்பராக ஒரு நீக்கு வரைக்கும் வரா மாதிரி. ஆக்சுவலாக இது வந்து 28 தான் தனியாக்கு. நாங்கள் வந்து ஒரு கொஞ்சம் இதாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு 30 சைஸ் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா அவர் நல்லா ஹைட்டாக இருப்பா. ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஹைட் இல்லை, அதனால் அதில் அழகாக ட்விஸ்ட் பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பன் போட்டுட்டேன். பின்னாடி ஒரு ட்விஸ்ட் பண்ணி திருப்பி அது ஒரு கொண்டையாக போட்டு விட்டுட்டேன். ஏன்னா வெளியே போகிறோம், செமையாக வேர்க்கும், அவள் இது பண்ணுவா சொல்லிட்டு. அந்த அப்பா அம்மாவெலாம் பார்த்துட்டு அப்படியே தன்யாவோட தாத்தா எங்கள் அத்தை மாமாவை போய் பார்த்துட்டு வந்துடலாம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இங்கே வந்தோம். இங்கே வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஊருக்குள்ளே வரும்போதே ரொம்ப நாள் கழித்து வர அந்த ஃபீல் தெரிஞ்சுது. ஸோ அப்படியே வந்து ஊருக்குள்ளே வந்தாச்சு. இங்கேயும் அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes கூட கிடையாது, 5 minutesலேயே வந்துடலாம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு பர்த்டே அதுமா அவங்கக்கிட்ட பிளஸ்ஸிங்ஸை வாங்கிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வெளியே போகிறது தான். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் வெளியே போயிட்டு ஒரு நல்ல ஜாலியாக ஒரு லாங் ட்ரைவ், அவ்வளோதான். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி இங்கே எதிர்க்க கீர்த்தனா இருப்பாள், என் கூட முன்னாடி வாக்கிங்லாம் வருவாள். ஸோ அவளுக்கும் அவங்க தம்பிக்கும் வந்து ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டு தன்யஸ்ரீ ஒரு ஜூஸ் வாங்கினாங்க. அதுலேயும் அங்கேயும் அழ ஆரம்பித்தா, எனக்கு வந்து ஐஸ்கிரீம் வேணும், நீ எனக்கு மட்டும் ஏன் இது வாங்கி தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பித்தா. இதுதான் வந்து அவகிட்ட இருக்கிற, எப்படி சொல்கிறது, என்ன பண்ணுறது, குழந்தையாயிட்டாலே என்ன பண்ணுறது. அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு வந்துட்டு பார்த்துட்டு பேசிட்டு அது ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் வந்து இங்கே வந்த உடனே என்ன பண்ணிட்டா அப்படின்னா, நான் வந்து வீட்டுக்கு வரலை, நான் இங்கே விளாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. ஆக்சுவலாக இங்கே தான் எப்பயுமே இங்கே தான் இருப்பாள். இப்போ அந்த குழந்தை இருக்கால, அந்த மாதிரி தன்யா வந்து பிறந்ததுல இருந்து இங்கே தான் இருப்பாள். இங்கே தான் சாப்பிடுவா, இங்கே தான் விளாடுவா, எல்லாமே இங்கே தான். அதனால் அங்கே போனோடனே நான் வரலை சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் அழுது அவள் சமாதானப்படுத்தி போட்ட லிப்ஸ்டிக்கு எல்லாமே கலைஞ்சு போச்சு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக நாங்கள் வந்து எஸ்டர்டே வந்து நாங்கள் சில்வரில் வந்து இந்த காப்பு பார்த்துருந்தோம். சரி ஓகே, ஒரு ஷாப்பில் விசாரிக்க வேணாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் 2-3 ஷாப் ஏறணும். ஃபஸ்ட்டு ஏவிஆர்கே போனோம், அதுக்கப்புறம் கல்யாண் போனோம். ஸோ கல்யாணில் வந்து அந்த டிசைனே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, கடைசியாக நாங்கள் எஸ்டர்டே பார்த்து ஜிஆர்டிக்கு தான் போயிருந்தோம். அப்போ வந்து நான் இன்றைக்கி வந்து வாங்கும் போது எங்களுக்கு வந்து 1000 rupees வரைக்கும் கம்மியாக இருந்தது. முன்னாடி நாள் விசாரித்தப்போ பார்த்திங்கன்னா 1500 rupees வரைக்கும் அதிகமாக இருந்துச்சு. சரி ஓகே, இப்போ தெரியுதா நம்ம வந்து பொறுமையாக இருந்தாலும் நமக்கு அது நல்லது தான் அப்படின்றது உண்மை தான். நேற்று நாங்கள் வாங்கலை, சரி வேண்டாம் நம்ம மற்ற கடையில் விசாரிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து பார்க்கும்போது 1500 rupees வரைக்கும் எங்களுக்கு கம்மியாக இருந்தது. ஸோ இதுதான் அந்த காப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து அந்த கோல்டு மொலாம் பூசியிருப்பாங்க. தங்கம் தான், தங்கத்தில் வந்து ஒரு நடுவில் கொடுத்துருப்பாங்க, சில்வர் சுற்றி சில்வர். அதுக்கப்புறம் எனக்கு வந்து கோல்டில் வாங்கி போடணுன்னு தான் ஆசை. சரி ஓகே, நான் சொன்னேன் நான் அடுத்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கோல்டில் வாங்கி தரேன் எப்படியாச்சு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தன்யஸ்ரீ தான் வாங்கி போட்டு விட்டாங்க.
ஏன்னா அந்த இடத்துல நான் போட்டேன்னா அவள் அழ ஆரம்பிச்சிருவா. அதனால் சரி ஓகே நீயே போடு அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிருந்தோம். இது ரொம்ப நாளாக எனக்கு ஆசை ஆகும், அந்த கையில் வந்து போடணும் அப்படின்ட்டு. நானும் 2-3 தடவை பார்த்துருந்தேன். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தடவை கண்டிப்பாக வாங்கி கொடுத்துட்றேன்னு சொல்லி 2-3 ஷாப் வந்து ஏறி இறங்கணும். ஸோ இதிலலாம் கூச்சமே படாதீங்க, 2-3 தடவை விசாரிங்க, எந்த இதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் நாங்கள் வந்து ஓகேன்னு சொல்லிவிட்டு ஒன்று செலக்ட் பண்ணி போட்டாச்சு. ஆனால் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நேராக லஞ்சுக்கு தான் போகணும். ஸோ இது வந்து நேரு ஸ்ட்ரீட்டில் இருக்க அரிஸ்ட்ரோ ஹோட்டல். ஸோ ரொம்ப ரொம்ப பழைய ஹோட்டல். ஸோ இது ஆக்சுவலாக வந்து ஃப்ரீடம்க்கு முன்னாடியிலேருந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், ஹோம்மேட் ஃபுட்டு மாதிரியே இருக்கும். உங்களுக்கு வந்து நிறையா சாப்பிட்டா கூட அந்த திகட்டாது, ஒரு மாதிரி நெஞ்சு எரியும்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அதாவது கொஞ்சம் குவான்டிட்டி தான் கொடுப்பாங்க, ஆனால் அதுவே சூப்பராக ஃபில்லிங்காக இருக்கும். அதே மாதிரி இது வந்து உள்ளார வந்துட்டோம் அப்படின்னா இந்த டவர் நெட்ஒர்க் எதுவுமே கிடைக்காது. இது வந்து பழைய காலத்து பில்டிங் அப்படின்றதுனால உள்ளே எந்த நெட்ஒர்க்குமே கிடைக்காது. அண்ட் நான் வந்து வெஜ்ஜு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு வெஜ்ஜு மீல், காரக்குழம்பு, அப்பளம், கூட்டு அந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. அண்ட் கல்யாண வீட்டில் இருந்தால் கூட எனக்கு இந்த மாதிரி காம்பினேஷன் தான் பிடிக்கும். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் அதுதான் சாப்பிட்டேன். அதில் வந்து கூட்டு, பொரியல், பாயாசம், அதுக்கப்புறம் கேசரி அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு அதுவும் பர்த்டே பாய்க்கு வந்து மட்டன் பிரியாணியும் அப்படி சொல்லிவிட்டு மதியம் லஞ்சை முடிச்சிட்டோம். அப்படியே சரி ஓகே ஒயிட் டவுன் பக்கம் போகலான்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் போனோம். ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் தான் போயிட்டோம். சும்மா பீச் பக்கம் போயிட்டு பாப்பாவை கொஞ்சம் நேரம் அவள் கொஞ்சம் சமாதானப்படுத்தணுன்னா ஸோ 2-3 ஷாப்பில் ஏறி 2-3 சாக்லேட்டு இல்லை ஐஸ்கிரீம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் சமாதானம் ஆகிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அங்கே சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் வந்து வாங்கி தரேன், ஸோ கொஞ்சம் லேட்டாக வாங்கி தரேன்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டோம். அண்ட் பீச் ஒயிட் டவுன் அந்த ஏரியாக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக வைப்பாக இருக்கும். அண்ட் எங்கே ஹாட்டாக இருந்தாலும் இந்த டவுனுக்குள்ளே, அதாவது இந்த ஒயிட் டவுனுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக சில்லுன்னு இருக்கும். ஏன்னா இங்கே ஃபுல்லாக மரம் இருக்கும், உங்களுக்கு அந்த அளவுக்கு வெயில் வந்து தெரியவே தெரியாது. ஸோ வெயில் அடிக்கும் போது தான் தண்ணியோட அருமையும் அதே மாதிரி நிழலோட அருமையும் தெரியும். ஏன்னா செம்ம வெயிலுங்க. பாண்டிச்சேரியில் ஆல்மோஸ்ட் 103 டிகிரி வரைக்கும் வெயில் இருக்குது. ஸோ அக்னி எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இருந்தாலும் அப்படி தான் இருக்குது. அண்ட் அப்படியே நாங்கள் வந்து கேபிஎஸ் காஃபி ஷாப் அந்த பக்கம் போனோம். ஸோ அங்கே தான் வந்து இந்த பிளேஸ்லாம் இருக்குது, ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு. ஸோ அவளை வந்து உட்கார வச்சு அழகழகாக ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாமே எடுத்தோம். ஸோ ஏன்னா நம்ம சந்தோஷப்படுறதே அவங்களுக்காக தானே. ஸோ அதனால் அது ஸோ அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் அவருக்காக ஒரு யூனிக்கான ஒரு கிஃப்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்துடுச்சு. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட டேட் ஆஃப் பர்த்து இருக்கிற கரன்சி, ஒரிஜினல் கரன்சி. இது வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கான கிஃப்ட்டு. ஸோ இவருக்கு வந்து இந்த கரன்சியில் நம்பர் வந்து கலெக்ட் பண்ணுறது பிடிக்கும். சரி அதனால் சொல்லிவிட்டு நான் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வைக்கிறேன், அதே மாதிரி கமெண்ட்லேயும் ஃபஸ்ட்டு பின் பண்ணுறேன். நீங்கள் ஏதாவது யூனிக்காக ஒருத்தருக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸோ நான் பாப்பாவோடதும் அப்புறம் அவரோடதும் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நைட்டு பாப்பா வந்து வீட்டில் அம்மா கிட்டே இருந்தால், அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சும்மா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைட் ட்ரைவ் தான் ட்ரை பண்ணோம். அண்ட் செம்ம டிராஃபிக், அதுவும் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாளும் பாண்டியில் நீங்கள் வண்டி ஓட்டுறது ரொம்ப 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 கஷ்டம். பிகாஸ் எங்களாலே அங்கே ட்ரைவ் பண்ணிவிட்டு போகவே முடியல. பாண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது. ஸோ அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நாங்கள் வந்து பிளான் பண்ணி வந்திருந்தோம். அப்போ தான் லைட்டாக காற்றடிக்க ஆரம்பிச்சிது. சரி ஓகே மழை வர மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உள்ளார போனோம். பீச்சுக்கு போகிறோம்ல, ஸோ அந்த ரோட்டில் தான், அதாவது இந்த ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸ் இருக்குல்ல, அந்த ரோடு தான். நிறைய ஷாப் இருக்குது, இங்கே தான் இருக்கும். ஆனால் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். நீங்கள் வெரைட்டியாக சாப்பிட்ணும், ஒரே ஷாப் இல்லாமல் நிறையா சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட் ஷாப் கண்டிப்பாகவே ஹெல்ப் பண்ணும். பாண்டிச்சேரினாலே மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு வர்றது எல்லாருக்குமே வர்றது பாரு, ஸோ அதுதான் ஞாபகம் வரும். பட் ஆனால் இங்கே அவ்வளோ ஷாப்ஸ் இருக்கும், அவ்வளோ பேர் வந்து புதுசாக ஏர்ன் பண்ணுறது, அந்த இதை நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். இங்கே நிறைய ஹோம் பேக்கர்ஸ் இருந்தாங்க. படிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது இங்கே நிறையா பேரை நான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் வந்து
ஃபுட்டு தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் அந்த ஸ்ட்ரீட்டில் போயிருந்தோம். ஆனால் அங்கே எல்லாரையும் பார்க்கும்போது அதுவே செம்ம எனர்ஜியாக இருந்துச்சு. ஒரு ஷாப் பார்த்துருந்தேன். ஒரு ஒய்ஃப் வந்து கேக் வந்து அவங்க பேக் பண்ணுறாங்க. அவங்க கூட அவங்களோட பிரதரும் அவங்க ஹஸ்பண்டும் 2 பேரும் தான் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக இருந்தது. ஸோ இதெல்லாமே இங்கே இருக்குது அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ பப்பு, பார்ட்டி அதெல்லாம் தாண்டி இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள். அப்படியே வந்து நாங்கள் மோமோஸ் வந்து ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு ஸ்டீம்டு மோமோஸ் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். இவங்க வந்து ஒரு நேபாளி இங்கே வந்து ஷாப் வச்சுருக்காங்க. எனக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக எந்த இடம் தெரியல. ஆனால் லெஃப்ட் சைடில் இருந்துச்சு. அங்கே ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் வந்து 100 rupees அப்படின்ட்டு. அந்த சட்னி வந்து செம்மையாக இருந்துச்சு. மைனஸ் வந்து ரெடிமேட், அதனால் அதை நாங்கள் டச் பண்ணல. ஆனால் அந்த சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே கொஞ்சம் ஸ்பைஸியாக, அதுக்கப்புறம் சரின்ட்டு பானிபூரி ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். நமக்கு என்ன தான் ஃபேன்சியான ஃபுட்ஸ் இருந்தாலும் அந்த பானிபூரி மேலே ஒரு க்ரேஸி இருக்கும். இவங்கக்கிட்ட வந்து ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். 2 பேருமே சேர்ந்து ஒரு ஷாப் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவங்க வச்சுருக்கிறது எல்லாமே யூனிக்காகவும் அண்ட் அழகாக ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இவங்களை பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியாக இருந்தது. நான் கூட ரீசெண்டாக நிறைய ஆடியோஸ்லாம் கேட்டேன். ஸோ 2 பேரும் சேர்ந்து நம்ம முன்னேறணும் அப்படின்னா நம்ம லைஃப்பும் ஹாப்பியாக இருக்கும் அண்ட் சப்போர்ட்டிவும் செம்மையாக இருக்கும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த சேவ் பூரி தான் வாங்கியிருந்தோம். அதுக்குள்ளே கொஞ்சம் மசாலா வச்சு மேலே வந்து அந்த மிக்சர் மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பானிபூரி சாப்பிட்டேன். அண்ட் இளநீர் பாயாசம். இங்கே ஒரு தம்பி வந்து நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் சூஸ் பண்ண கடை எல்லாமே எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா, எந்த கடையில் யாருமே வாங்கலையோ அந்த கடையில் போய் வாங்கலாம் அப்படின்னு தான் சூஸ் பண்ணியிருந்தோம். அவங்க ரொம்ப அமைதியாக நின்றுட்டு இருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அந்த இளநீர் பாயாசம் 90 rupees அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் நிறையா அந்த கோகோனட்டோட ஃப்ளெஷ்லாம் இருந்துச்சு. நிறையா நட்ஸ் அண்ட் சீட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. உண்மையாகவே ஒர்த்து தான். ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா மழை லைட்டாக மழை வர மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. சரி ஓகேன்ட்டு நைட்டு மூவி ஏதாச்சும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி பிளான் வந்து அப்படியே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எங்களோட பர்த்டே, எங்களோட விலாக் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்பயுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுருக்கோங்க. நிறையா ஏர்ன் பண்ணி நிறைய விஷயங்கள் இருந்தால் தான் லைஃப் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ட்டு கிடையவே கிடையாது. இருக்கிறத வச்சுட்டு உனக்கு வாழ தெரிஞ்சுது அப்படின்னா நீ தான் இந்த உலகத்தில் ரொம்ப 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 ஹாப்பியஸ்ட் பர்சன். ஸோ அந்த மாதிரி தான் கஷ்டங்கள் வரும் தான், அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் தான். எல்லாத்தையும் தாண்டி நீ வாழ கற்றுக்கோ, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுதான் இந்த வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்தது. நிறைய விமர்சனங்கள் இருக்கும், நிறைய காசிப் இருக்கும். அதெல்லாம் தாண்டி நீ உன்னோட லைஃப்பை பார்க்க ஸ்டார்ட் பண்ணனா நீ ரொம்ப ஹாப்பியாக வாழலான்றது தான். ஏன்னா மற்றவங்க பேசுகிறத பற்றி யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்மளால் நிம்மதியாக வாழவே முடியாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நாங்கள் போக ஸ்டார்ட் பண்ண உடனே மழையும் வர ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் 2 பேரும் பீச்சில் இருந்து அண்ட் மாலில் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். சரின்ட்டு படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். அண்ட் பர்த்டே வந்து விஷ் பண்ண எல்லாருக்குமே திரும்ப ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு கமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே சீக்கிரமாக நான் ரிப்ளை கொடுத்துறேன். அண்ட் உங்களையும் தாண்டி ஒரு சக்தி உன் மேலே இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு என்ன வேணுமோ கண்டிப்பாக உங்கள் கையில் கொடுத்துரும். ஆனால் அதுக்கான நீ ஸ்டெப்ஸை எடுத்து வைக்கணும், அதுக்காக நீ உழைக்கணும், அதை பற்றி நீ நினச்சிட்டே இருக்கணும். இந்த 3 விஷயமும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீ கேட்குறத தாண்டி இந்த உலகம் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். ஸோ நீ வேணும்னு நினைக்கிறத நினச்சிட்டே இரு, அது உங்கள் லைஃப்பில் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தன்யாஸ்ரீ அப்பாவுக்கு தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் வந்து அவரை நான் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இந்த பர்த்டேக்கு பார்த்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாளும் எங்களை பற்றி மட்டுமே யோசிக்கிற ஒரு பர்சன், எங்களுக்காகன்னு எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணுற ஒரு பர்சன். ஸோ அவருக்காக சின்னதாக ஒரு சர்ப்ரைஸும் ஒரு கிஃப்ட்டும் நான் கொடுத்துருந்தேன். அண்ட் இதுதான் வந்து எங்களோட லைஃப் ஸ்டைல். இந்த ஒரு 20 நிமிஷத்தில் உங்களுக்கு புரியுமான்னு எங்களுக்கு தெரியல. பட் ஆனால் இதையும் தாண்டி எல்லாமே எல்லாரோட லைஃப்லேயும் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் தான். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிவிட்டு 2 பேரும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு போனோம் அப்படின்னா லைஃப் ஜாலியாக இருக்கும். ஸோ இனிப்பாக இருந்தாலும் சரி, கசப்பாக இருந்தாலும் சரி, 2 பேருமே ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். ஸோ லைஃப் செம்ம ஜாலியாக இருக்கும். அண்ட் இந்த பட்டாசோட எங்களோட லைஃப் வந்து செம்மையாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் நீங்களும் ஹாப்பியாக இருங்க, உங்களை சுற்றி இருக்கவங்களும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோவை ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிடிச்சிருந்தா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.